வணிக மாநாடு தொழில்துறை வளர்ச்சியோடு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறது. கவர்னர் கைலாஸ்நாதன் அறிவுறுத்தல். மிஷன் ஹெல்தி ஹார்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்போம். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை வாகன போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பிக்கும் அபாயம். காரைக்கால் துறைமுகம் சார்பில் நடைபெற்ற வணிக மாநாட்டில் பங்கேற்ற துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் துறைமுக வளர்ச்சிக்கு சிறப்பான பங்களிப்பு செய்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்தார். காரைக்கால் துறைமுகம் சார்பில் புதுச்சேரி ஓஷன் ஸ்பிரே ரிசார்ட் ஹோட்டலில் நடைபெற்ற வருடாந்திர வணிக மாநாட்டில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துறைமுக வளர்ச்சிக்கு சிறப்பாக பங்களிப்பு செய்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்தார். நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர், காரைக்கால் துறைமுகம் புதுச்சேரியின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சிறப்பான பங்காற்றி வருகிறது. தொழில்துறை வளர்ச்சியோடு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறது. இதுபோன்ற தொழில் நிறுவனங்களின் சந்திப்புகள் மற்றும் கலந்துரையாடல்கள் காரைக்கால் துறைமுகத்தின் வளர்ச்சிக்கும் புதுச்சேரி மாநிலத்தின் பன்முக வளர்ச்சிக்கும் பெருமளவில் துணை புரியும் என்று தெரிவித்தார். ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மிஷன் ஹெல்தி ஹார்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மாவட்ட ஆரம்ப தலையீடு மைய திட்டத்தை செயல்படுத்துவதன் ஒரு பகுதியாக அப்பல்லோ மருத்துவமனையின் ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்புடன் குழந்தைகளுக்கான இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது. அறுவை சிகிச்சை மற்றும் சிகிச்சைக்கான செலவை அரசு ஏற்கிறது. ஆரம்ப நிலையில் நோயை கண்டறிந்து சரியான சிகிச்சை அளிப்பது இத்திட்டத்தின் நோக்கம். இதுவரை 54 அறுவை சிகிச்சை மற்றும் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மருத்துவமனையில் இத்திட்டம் கிடைப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தங்கள் குழந்தைகளுக்கு இந்த வசதியை இலவசமாக பெறவும் மருத்துவமனை மாநாட்டு அரங்கில் மிஷன் ஹெல்தி ஹார்ட்ஸ் எனும் பெயரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், அரசு செயலர் ஆஷிஷ் மாதவ் ராவ் மோரே, சுகாதார இயக்குனர் ரவிச்சந்திரன், சுகாதார இயக்க இயக்குனர் கோவிந்தராஜன், சென்னை அப்பல்லோ குழந்தைகள் மருத்துவமனை ஆலோசகர் முத்துக்குமரன், கண்காணிப்பாளர் ஐயப்பன் முன்னிலை வகித்தனர். ஏற்பாடுகளை மருத்துவமனை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ரொசாரியா, மக்கள் தொடர்பு அதிகாரி குருபிரசாத், துணை இயக்குநர்கள் ரகுநாதன் மற்றும் சரவணன் செய்திருந்தனர். திருவாண்டார் கோவில் மற்றும் மதகடிப்பட்டு மேம்பால இணைப்பு சாலையில் நடைபெற்று வரும் பராமரிப்பு பணியால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகனங்கள் முற்றிலும் ஸ்தம்பிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் விரிசல் அடைந்த திருவாண்டார் கோவில் மற்றும் மதகடிப்பட்டு மேம்பால இணைப்பு சாலையில் பொக்லைன் மூலம் புதிய சாலையை தோண்டி பராமரிப்பு பணி நடைபெறுவதால் மேம்பாலத்தின் வழியே வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகனங்கள் முற்றிலும் ஸ்தம்பிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் விழுப்புரத்தில் தொடங்கி குப்பம் வரை 90% பணிகள் நிறைவடைந்தது. ஆனால் கண்டமங்கலம் ரயில்வே மேம்பால இறுதிக்கட்ட பணிக்காக புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. இதனால் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், வாகன ஓட்டிகள் 8 மாதங்களாக கடும் அவதிக்குள்ளாயினர். ரயில்வே மேம்பால பணியை விரைந்து முடிக்காததை கண்டித்து பொதுமக்கள், சமூக அமைப்பினர் மற்றும் அரசியல் கட்சியினர் பல கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஒரு வழியாக கடந்த தீபாவளிக்கு முன்பு கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலத்திற்கு தெற்கே உள்ள இருவழிச்சாலையில் வாகன போக்குவரத்து தொடங்கியது. இதனால் அனைத்து தரப்பினரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இந்த நிலையில் திருவாண்டார் கோவில் மேம்பாலத்தின் இணைப்பு சாலை உள்வாங்கி விரிசல் அடைந்தது. இதனையடுத்து கடந்த 7ஆம் தேதி பாலத்தின் வலது பக்க இணைப்பு சாலை ராட்சத பொக்லைன் மூலம் தோண்டி சீரமைக்கும் பணி தொடங்கியது. இதனால் பாலத்தின் வலது பக்க சாலையில் வாகன போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டு புதுச்சேரி செல்லும் வாகனங்கள் சர்வீஸ் சாலை வழியே திருப்பிவிடப்பட்டது. குறுகிய சர்வீஸ் சாலையில் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இந்த நிலையில் மேம்பாலத்திற்கு தெற்கே உள்ள இணைப்பு சாலையும் தோண்டி சீரமைக்க நேற்று மேம்பாலத்தின் வழியே முற்றிலும் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டதால் நேற்று காலை முதல் திருவாண்டார் கோவில் மேம்பால சர்வீஸ் சாலையில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதியுற்றனர். மேம்பாலத்தின் ஒரு வழிப்பாதையில் சீரமைப்பு பணி முடிந்த பின்னர் பாலத்தின் 2வது வழிச்சாலையில் பராமரிப்பு பணியை தொடங்கினால் போக்குவரத்து நெரிசலை தவிர்த்திருக்க முடியும். இது ஒரு புறம் இருக்க, தினமும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும் மதகடிப்பட்டு 4 முனை சந்திப்பில் மேம்பாலத்தின் தெற்கு பகுதி இணைப்பு சாலை பராமரிப்பு பணிக்காக நேற்று காலை பொக்லைன் மூலம் கான்கிரீட் இணைப்பு சாலை தோண்டும் பணி தொடங்கியுள்ளது. இதனால் மதகடிப்பட்டு மேம்பாலத்தின் இருவழிச்சாலையில் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 24 மணி நேரமும் வாகன போக்குவரத்து நிறைந்த புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில்
தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் மற்றும் 4 வழிச்சாலை பணியை மேற்கொண்டு வரும் டிபிஎல் நிறுவன அதிகாரிகளின் அலட்சியத்தாலும் சாலையை பயன்படுத்தும் பல்லாயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள், பள்ளி கல்லூரி மாணவர்கள், பொதுமக்களின் நலனை கருத்தில் கொள்ளாத அடாவடியான போக்காலும் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஸ்தம்பிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி பெத்தி செமினார் பள்ளியில் நடைபெற்ற திருக்குறள் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து பரிசுகளை வழங்கி பாராட்டினார். WFL பினான்சியல் சர்வீசஸ் மற்றும் பெத்தி செமினார் பள்ளி இணைந்து நடத்திய திருக்குறள் போட்டியின் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி உப்பளம் பெத்தி செமினார் பள்ளியில் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி வி பி சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். WFL பினான்சியல் சர்வீசஸ் நிறுவனர் மணி நிகழ்வில் பங்கேற்று மாணவர்களின் திறமையை பாராட்டினார். மேலும் பெத்தி செமினார் பள்ளியின் முதல்வர் தேவதாஸ் மற்றும் துணை முதல்வர் சின்னப்பன் ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாணவர்களும் பெற்றோர்களும் WFL பினான்சியல் சர்வீசஸ் நடத்திய திருக்குறள் போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்று மகிழ்ச்சி அடைந்தனர். இதுபோன்ற நிகழ்வுகள் பாரம்பரியத்தையும் அறிவியல் கலைகளையும் வளர்க்கும் முயற்சியாக அமைந்துள்ளன என்று அனைவரும் பாராட்டினர். புதுச்சேரி மாநில கபடி சங்கம் சார்பில் 51ஆம் ஆண்டு மாநில அளவிலான ஆண்கள் கபடி சாம்பியன்ஷிப் போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில கபடி சங்கம் சார்பில் 51ஆம் ஆண்டு மாநில அளவிலான ஆண்கள் கபடி சாம்பியன்ஷிப் போட்டி துவக்க விழா உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. கபடி சங்கம் தலைவர் விஜயராணி ஜெயராமன் தலைமை தாங்கினர். சங்க பொதுச் செயலாளர் ஆரியசாமி வரவேற்றார். முன்னாள் பொதுச் செயலாளர் தெய்வசிகாமணி, சங்கம் CEO சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் முதன்மை விருந்தினராக பங்கேற்று பேசினார். போட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் ஆனந்தம்மாள் ஆதீனம் அறக்கட்டளை தலைவர் செல்வநாதன், புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சங்க பொருளாளர் கபிலன் இறுதியாக நன்றி கூறினார். எந்த தொழில் அதிபராக இருந்தாலும் புதுச்சேரியில் அரசியல் செய்ய உரிமை உள்ளது என அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தெரிவித்துள்ளார். நேற்று விமான நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று அவர் கூறிய பொழுது, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள், அரசியலில் கலந்து கொள்ள எல்லோருக்கும் உரிமை உள்ளது. எந்த ஜாதி, எந்த தொழிலதிபராக இருந்தாலும் அரசியல் செய்ய அடிப்படை உரிமை உள்ளது. அதன்படி தொழிலதிபர்கள் மக்களுக்கு சர்வீஸ் செய்ய வருவதை வரவேற்கிறோம். அரசியல்வாதிக்கு பதவி எப்போது முடியும், எப்போது தொடரும் என தெரியாது. மக்களுக்கு சிறப்பான பணி செய்தால் பதவி தொடரும். புதுச்சேரிக்கு சேவை செய்ய யார் வந்தாலும் வரவேற்கிறோம். அரசு நிறுவனத்தை தன்னிடம் கொடுத்தால் நடத்துவதாக கூறும் துணிச்சலான முடிவை வரவேற்கிறேன். 100 காங்கிரஸ் MP பாஜகவுக்கு வருவர். ஆனால் ஒரு பாஜக தொண்டனை கூட மற்ற கட்சிகள் விலை கொடுத்து வாங்க முடியாது. பதவி என்பது கழுத்தில் போடும் துண்டு. பதவிக்காக பாஜக தொண்டர் யாரிடமும் செல்ல வேண்டிய அவசியமில்லை என்றார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிப்பாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம் பாதை விரிவு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிப்பாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம் பாதை விரிவு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 13,50,000 ரூபாய் செலவில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து SDPI கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சட்டமேதை அம்பேத்கரை பாராளுமன்றத்தில் இழிவாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து SDPI கட்சியின் சார்பாக புதுச்சேரி இந்திரா காந்தி சிக்னல் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மேற்கு மாவட்ட தலைவர் முகமது ஃபாரூக் தலைமை தாங்கினார். SDPI கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் பரக்கத்துல்லா, மாநில பேச்சாளர் புதுவை அப்துல்லா, பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தீனா, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் புதுவை மாநில கொள்கை பரப்பு செயலாளர் விஜய், மக்கள் அதிகாரம் மாநில ஒருங்கிணைப்பாளர் சாந்தகுமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். மாநில துணைத் தலைவர் அனிஃபா, செயலாளர் ரஃபிக் மன்சூர், பொருளாளர் முகமது காசிம், கிழக்கு மாவட்ட தலைவர் ஷாஜஹான், துணைத் தலைவர் முஸ்தபா, செயலாளர் சாகுல் ஹமீத், நெல்லித்தோப்பு தொகுதி துணைத் தலைவர் ஜோசப், செயலாளர் சலீம், வில்லியனூர் தொகுதி துணைத் தலைவர் சுலைமான், விமன் இந்தியா மூவ்மெண்ட் தலைவர் ஹிஹானா, பொதுச் செயலாளர் சஃபர் நிசா, பொருளாளர் பவுஜியா பேகம் மற்றும் மாவட்ட தொகுதி கிளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
உடல்நலக்குறைவால் உயிரிழந்த 11 வயது சிறுவனின் கண்கள் தானமாக வழங்கப்பட்டதை அடுத்து கண் தான பாராட்டுச் சான்றிதழ் வழங்குதல் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட் ஆனந்தா நகர் அன்னை வீதியைச் சேர்ந்தவர் ரமேஷ் மகாலட்சுமி. லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஆசா பணியாளராக உள்ளார். இவர்களின் சிறப்பு குழந்தை நவதீப் வயது 11. பிறந்ததிலிருந்து உடல்நிலை குறைவால் இருந்து வந்து 9/12/2024 காலை 7:56 மணிக்கு இயற்கை எய்தினார். அவர்களின் பெற்றோர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கண்தானம் செய்வதற்கு முன்வந்து ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனாரை தொடர்பு கொண்டனர். அவரின் வழிகாட்டுதலின்படி சிறுவனின் குடும்பத்தினர் சம்மதத்துடன் கருவிழி பாதிப்பால் பார்வை இழந்த 4 நபர்களுக்கு பார்வை கிடைக்க தானமாக அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு குடும்பத்தினர் வழங்கினர். இவர்களின் உன்னதமான சேவையை பாராட்டி இன்று இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி தலைமையில் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன், ஆயுட்கால உறுப்பினர் சீனிவாசன், ஆறுமுகம், கந்தசாமி ஆகியோர் கண்தானம் செய்த சிறப்பு குழந்தையின் அம்மா ஆசா பணியாளர் மகாலட்சுமி பணிபுரியும் லாஸ்பேட்டை கருவடிக்குப்பத்தில் உள்ள சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையத்திற்கு சென்று ஆஷா பணியாளர் மகாலட்சுமிக்கு பொன்னாடை போற்றி பாராட்டுச் சான்றிதழ் வழங்கி ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் பாராட்டு செய்யப்பட்டார். நிகழ்ச்சியில் கருவடிக்குப்பம் சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு மையத்தின் மருத்துவ அதிகாரி சிந்து பிரியா, கிராமப்புற செவிலியர் சுபா, செவிலியர் அதிகாரி ஜோஸ்பின் பெரோசியா மற்றும் ஆஷா பணியாளர்கள் உடனிருந்தனர். புதுவை கரியமாணிக்கம் பேருந்து நிறுத்தம் அருகில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விசிகாவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய அரசியலமைப்பு சட்ட மாமேதை அம்பேத்கரை அவமதித்ததாக மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில செயலாளர் சிவகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அம்பேத்கர் புகைப்படத்தை ஏந்தி அவரை அவமதித்த மத்திய மந்திரி அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட விசிகாவினர் கோஷம் எழுப்பினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி அமைப்பாளர் ஆதிரை, மாநில துணை செயலாளர்கள் மணிபாலன், நீல பேரரசு, மாநில துணைத் தலைவர் முருகன் உட்பட காவிய செல்வன், கலைச்செல்வி, பாக்கியலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்ரன் மற்றும் போலீசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ஆயுஷ் துறையின் கீழ் இயங்கும் சித்த மருத்துவ பிரிவின் விழிப்புணர்வு பேரணியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆயுஷ் துறையின் கீழ் இயங்கும் சித்த மருத்துவ பிரிவு சார்பாக அகத்தியர் பிறந்தநாள் சித்த மருத்துவ தினம் கொண்டாடப்பட உள்ளது. இதன் முன் நிகழ்வாக சித்த மருத்துவ பிரிவை சார்ந்த மருத்துவர்கள், மருந்தாளர்கள் மற்றும் ஊழியர்கள் சார்பில் சித்த மருத்துவ சிறப்புகளை எடுத்துரைக்கும் மூலமாக இருசக்கர விழிப்புணர்வு பேரணியானது புதுச்சேரி அரசு ஆயுஷ் இயக்குநரகத்திலிருந்து புறப்பட்டது. பேரணியை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆயுஷ் துறை இயக்குநர் ஸ்ரீதரன் மற்றும் வில்லியனூர் ஆயுஷ் மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளரும் தலைமை சித்த மருத்துவருமான இந்திரா நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். சித்த மருத்துவ விழிப்புணர்வு பேரணியானது புதுவை சட்டசபை வளாகத்தில் தொடங்கி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, அண்ணா சாலை வழியாக ஒதியஞ்சாலை நலவழி மையத்தை வந்தடைந்தது. கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள பிரபல தொழிற்சாலையில் சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடிய 5 பேரை மங்களம் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் கரிக்கலாம்பாக்கத்தில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் கடந்த மாதம் சுமார் 6 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் திருடு போனதாக தொழிற்சாலை நிர்வாகத்தின் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சதி ரெட்டி உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் பெரியசாமி தலைமையில் எஸ்பி குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் மங்களம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் காணாமல் போன பொருட்களை தனிக்குப்பத்தைச் சேர்ந்த முருகன், கரிக்கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த தியாகராஜன், கீழ்குமாரமங்கலத்தைச் சேர்ந்த ஐயப்பன் மற்றும் அஜித், சவுஞ்சேரியைச் சேர்ந்த அருண்குமார் என்பதை விசாரணையில் உறுதி செய்த போலீசார் அவர்களை பிடித்து திருடிச் சென்ற பொருட்களில் 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் அவர்களிடமிருந்து மீட்டனர். மேலும் விசாரணை மேற்கொண்டதில் மீதமுள்ள 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் விரைவில் மீட்கப்படும் என்று தெரிவித்த போலீசார் கைது செய்யப்பட்ட கொள்ளையர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி தலைமைச் செயலகம் எதிரே கடலில் குளித்த போது கடல் அலையில் சிக்கி மாயமான கல்லூரி மாணவரை போலீசார் படகுகள் மூலம் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களில் மட்டும் கடல் மற்றும் நீர்நிலை மரணங்கள் அதிகரித்து வருகிறது. கடலில் குளிக்கும் போது ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில், சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் வகையில் ஒப்பந்த முறையில் 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த வருடம் பணியமர்த்தப்பட்டனர். அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதே தெரியாத நிலை உள்ளது. இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்துள்ளனர்.
ஆந்திராவைச் சேர்ந்த 6 கல்லூரி மாணவர்கள் புதுச்சேரிக்கு இன்று சுற்றுலா வந்தனர். அப்போது அவர்கள் தலைமைச் செயலகம் எதிரே உள்ள கடலில் இறங்கி குளித்துள்ளனர். அப்போது வினித் ரெட்டி என்ற மாணவர் ராட்சத அலையில் சிக்கி திடீரென மாயமானார். இதனால் அதிர்ச்சியடைந்த சக மாணவர்கள் உதவி கேட்டு கூச்சலிட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவனை படகுகள் மூலம் தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. புதுச்சேரியில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள தாழ்வு நிலை காரணமாக கடல் சீற்றமாக காணப்படுகிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி கடற்கரையில் குவிந்து வரும் நிலையில் அவர்களை பாதுகாக்க அரசு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுச்சேரி இணையவழி காவல் நிலைய குறைதீர்வு கூட்டத்தில் 66 லட்சம் பணம் மற்றும் 6 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை தெரிவித்ததோடு தாங்கள் கொடுத்த புகார் சம்பந்தமாக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தனர். மேலும் கடந்த மாதம் இணையவழி மோசடியில் நடைபெற்ற 65,82,000 ரூபாய் பணத்தை மீட்டதோடு அதனை நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்துவதற்கு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அது மட்டுமின்றி பொதுமக்கள் தவறவிட்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 32 செல்போன்களை கண்டுபிடித்து உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பிரபல எத்திக்கல் ஹேக்கர் சங்கர்ராஜ் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பொதுமக்கள் இணையவழி மோசடியில் எவ்வாறு ஏமாற்றப்படுகிறார்கள், அதிலிருந்து தப்பிக்க என்ன வழிகள் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்றினார். இதில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். கதிர்காமம் ஆனந்த நகரில் சாமியே சரணம் ஐயப்பா குழுக்களின் ஐயப்ப சுவாமிக்கு படிபூஜை நடைபெற்றது. கதிர்காமத்தில் உள்ள சுவாமியே சரணம் ஐயப்பா குழுக்கள் ஆண்டுதோறும் மாலை அணிந்து சபரிமலை யாத்திரைக்கு சென்று வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டு சபரிமலைக்கு செல்வதற்கு முன்பு அக்குழுக்களின் 3ஆம் ஆண்டு படிபூஜை கதிர்காமம் ஆனந்த நகரில் உள்ள ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோவிலில் நேற்று நடைபெற்றது. குழுக்களின் குருசாமி செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற படி பூஜையில் குழுவின் தலைவர் மனு, பொருளாளர் வேல்முருகன், பொதுச் செயலாளர் மோகன், செயலாளர் சதீஷ்குமார், மூத்த உறுப்பினர்கள் வெங்கட், தனிகா மற்றும் குழுக்களில் உள்ள அனைத்து ஐயப்ப பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் கோவில் குருக்கள் நந்தீஸ்வரன் மற்றும் நாகலிங்கம் ஆகியோர்கள் ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் கலச பூஜை செய்து சரணகோஷம் பாடி ஐயப்பனை வழிபட்டனர். பின்பு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாஸ்டர் இறகுப்பந்து கழகம் சார்பில் 5வது இறகுப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி இன்று தொடங்கியது. புதுச்சேரி மாநிலத்தில் மாஸ்டர் இறகுப்பந்து கழகம் சார்பில் 5வது இறகுப்பந்து சாம்பியன்ஷிப் 2024 போட்டி துவக்க விழா இன்று ராகவேந்திரா நகர் நெல்லித்தோப்பில் உள்ள ஸ்மாஸ் இறகுப்பந்து உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. விழாவினை ஓய்வு பெற்ற ஜிப்மர் மருத்துவர் அசோக் படே குத்துவிளக்கேற்றி முதல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். விழா ஏற்பாட்டு செயலாளர் சங்கர், செயலாளர் தமிழரசன், துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், முருகன் மற்றும் நிர்வாகிகள் விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்தனர். சாம்பியன்ஷிப் போட்டியில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 22/12/2024 அன்று மாலை 6 மணிக்கு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற உள்ளது. மேலும் இமாச்சல பிரதேசத்தில் ஏப்ரல் மாதம் நடைபெறவுள்ள போட்டியில் கலந்து கொள்ள உள்ளவர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. விழா நிகழ்ச்சியில் இறுதியாக பொருளாளர் உமாசங்கர் நன்றி கூறினார். சட்டமேதை டாக்டர் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆவேச ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் சிலை எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினரும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில செயலாளருமான சரவணன் தலைமை தாங்கினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ராஜாங்கம், பெருமாள், கொளஞ்சியப்பன், சீனிவாசன், பிரபுராஜ், சத்யா, மூத்த தலைவர்கள் சுதா, முருகன் மற்றும் மாநில குழு உறுப்பினர்கள் ராமசாமி, இளவரசி, இடை கமிட்டி செயலாளர்கள் ஜோதிபாசு, சரவணன், ராம்ஜி, ராமமூர்த்தி, அன்புமணி உள்ளிட்ட திரளானோர் போராட்டத்தில் பங்கேற்றனர். முன்னதாக அண்ணல் அம்பேத்கர் உருவப்படத்தை ஏந்தி அமித்ஷாவை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். முத்தியால்பேட்டை அன்னை வேளாங்கண்ணி மாதா கெஃபி ஆலய தேர்பவனியை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை அண்ணல் அம்பேத்கர் நகரில் அன்னை வேளாங்கண்ணி மாதா கெஃபி ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 4ஆம் ஆண்டு விழா கடந்த 19ஆம் தேதி ஜெப மாலையுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் கொடியேற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை அன்னையின் தேர்பவனி நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தேர்பவனியை தொடங்கி வைத்தார். தேர்பவனி வீதிகள் முழுவதும் சுற்றி வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. விழாவில் பங்கேற்ற கிறிஸ்தவர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் அன்னதானம் வழங்கினார். ஏற்பாடுகளை நலவாழ்வு சங்க நிர்வாகிகள், ஆலய நிர்வாகிகள், ஊர் மக்கள், மகளிர், இளைஞர்கள் செய்திருந்தனர்.
ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொறையூர் சாலையில் இருந்து இடிந்து விழுந்த பாதுகாப்பு சுவர் மறு கட்டுமானத்திற்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார். வெளியனூர் கொம்யூன் ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒசுட்டேரி கிராமத்தில் உள்ள பொறையூர் சாலையில் இடிந்து விழுந்த பாதுகாப்பு சுவர் மறு கட்டுமானத்திற்கு ரூபாய் 3,61,000 மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்ட சுவர் சீரமைக்க திட்டமிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் ஒசூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், கட்டிடங்கள் மற்றும் புதுச்சேரி சாலைகள் பொதுப்பணித்துறை வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜு, உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் கிராம பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், பாஜக பிரமுகர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7,100 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 96 ரூபாய். வணிக மாநாடு தொழில்துறை வளர்ச்சியோடு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறது. கவர்னர் கைலாஸ்நாதன் அறிவுறுத்தல். மிஷன் ஹெல்தி ஹார்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்போம். புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை வாகன போக்குவரத்து நெரிசலால் ஸ்தம்பிக்கும் அபாயம். புதுச்சேரி அரசு ஆயுஷ் துறை சித்த மருத்துவ பிரிவின் விழிப்புணர்வு பேரணி முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைப்போம். கரிக்கலாம்பாக்கம் பிரபல தொழிற்சாலையில் 6 லட்சம் மதிப்பிலான பொருட்களை திருடிய 5 கைது.